பாவ நிவாரணம் செய்யப்படுகிற அந்த பலியோடு கூட எக்கால சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாவ நிவாரண நாள் என்றும், அதாவது ஜூபிலி என்றும், ஜூபிலி வருஷத்திலும் இதை ஓத வேண்டும். இது தொனித்துக் கொண்டே இருக்க செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பட்டிருக்கிற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கவும், நம்முடைய கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை நிவர்த்தி செய்து நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒருவரே போதுமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பாவ நிவாரண நாள், அதாவது 49 வருடங்கள் பாவ நிவாரண நாளை அனுசரித்து 50வது வருடம் பாவ நிவாரண நாள் என்று செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை லேவியராகும் 25ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை வாசிப்போம். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். என்ன செய்ய வேண்டும்? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாள். அந்த நாள் 50வது வருடம் வரும் பொழுது பாவ நிவாரணம் செய்யப்படுகிற அந்த பலியோடு கூட எக்கால சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது எதனுடைய பொருள் என்று சொன்னால் ஜூபிலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் விடுதலை. எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் கடன்கள் எல்லாம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். நான் நிலத்தை அடிமை குத்தகைக்கு கொடுத்திருப்பேன் என்று சொன்னால் அந்த பணத்தை நான் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த நிலம் உரிமையாளருக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். அடிமைகள் நிரந்தரமாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இப்படி தேசத்துல ஒரு பெரிய மறுமலர்ச்சி, அன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்கிற ஒரு செய்தியை சொல்லும் நாள் ஜூபிலி. ஆங்கிலத்தில் ஜூபிலி, ஹீப்ரூல் அதற்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யோவேல். யோவேல் என்ற எபிரேய வார்த்தையை நீங்கள் அதனுடைய பொருளை நீங்கள் ஸ்ட்ராங்ஸ் கங்கார்டன்ஸ் லெக்சிகன்ல நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராம்ஸ் ஹார்ன் ட்ரம்பட் என்று பொருள்படும். யோவேல் இது ஷொஃபார் என்று சொன்னால் ட்ரம்பட், அதாவது எக்காலம். ஆனால் இதற்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யோவேல். யோவேல் என்று சொன்னால் ராம்ஸ் ஹார்ன் ட்ரம்பட். இதை எக்கால பண்டிகை அன்றைக்கு ஊதுகிறார்கள். பாவ நிவாரண நாள் என்றும், அதாவது ஜூபிலி என்றும், ஜூபிலி வருஷத்திலும் இதை ஊத வேண்டும். இது தொனித்துக் கொண்டே இருக்க செய்ய வேண்டும். அப்பொழுது மக்களுடைய காதுகளில் என்ன விழுகிறது என்று சொன்னால், இந்த சத்தம் எனக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய சத்தம். என்னுடைய கடன்களெல்லாம் ரத்து செய்யப்பட்டது, என்னுடைய நிலம் எனக்கு திரும்ப கிடைத்தது, என்னுடைய அடிமைத்தனம் மாறினது, என்னுடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் நான் விடுதலையானேன் என்கிற செய்தியை சந்தோஷமாக சொல்லுவதற்காக இந்த எக்காலத்தை ஊதுவார்கள். இப்பொழுது 2 நிமிடம் மட்டும் இந்த எக்காலத்தை நான் யூபிலியில் எப்படி ஊதுவார்களோ அப்படி நான் ஊதி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் இதை உணர்ந்து, ஆண்டவரே, பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து, ஒருவேளை பொருளாதாரத்துல கடன், வீட்டுல பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை, ஆண்டவரே என்னுடைய பொருளாதாரத்துல ஒரு செழிப்பில்லை, இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது கண்களை மூடி, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் இயேசுவே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க போதுமானவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக, பலியின் மூலமாக நீங்களும் நானும் விடுதலையாக்கப்படுகிறோம். வாருங்கள், இப்பொழுது எக்கால சத்தத்தை கேட்பதற்கு நாம் தயாராகலாம்.
எக்கால சத்தம். இந்த சத்தம் தொடர்ந்து ஊதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மக்கள் கேட்க கேட்க அந்த நாள் முழுவதும் அவர்களுடைய காணியாட்சிக்கு திரும்பி வருகிறார்கள், விடுதலையாக்கப்படுகிறார்கள். அடிமைகள் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை, நான் சுதந்திரம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள். இந்த உண்மையான ஜூபிலி நம்முடைய மேசியா கொடுப்பார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் சொல்லுகிற விஷயத்தை கவனமாய் நாம் கேட்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கவனித்தீர்களா ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை? ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டேன். எதற்காக? கட்டவிழ்க்க, அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த, விடுதலையை கூறுவதற்கு. அனுக்கிரக வருஷம் என்று சொல்லும் பொழுது அது யூபிலி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்திற்கு, அதாவது சினகாகிற்கு போகிறார். அப்பொழுது ஏசாயாவுடைய தோல் சுருள் அவருடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. அவர் ஏசாயா 61 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதியை எடுத்து வாசித்து, இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறினது என்று சொல்லி அமர்ந்தார் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அனுக்கிரக வருஷத்தை கூறுவதற்கு ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் அருமை இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பட்டிருக்கிற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கவும், நம்முடைய கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை நிவர்த்தி செய்து நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒருவரே போதுமானவர். இந்த கால வேளையிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய கடன் மாற வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய பொருளாதார பிரச்சனைகள் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அடிமைத்தனத்தின் ஆவி என்னை விட்டு நீங்க வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுக்கிரக வருஷத்தை உம்மால் மட்டுமே கூற முடியும் என்கிறதான ஜெபத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஏறிடுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நம்முடைய வாழ்க்கையிலே அனுக்கிரக வருஷத்தை கட்டளிடுவதற்கு அவர் போதுமானவர். யாம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற பாவ நிவாரண நாளிலே 49 வருடங்களுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஜூபிலி. இன்றைக்கு கிறிஸ்து நம்மோடு வாசமாய் இருக்கிறபடியினால் நாம் 49 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜூபிலியாக கிறிஸ்து நம்மோடு கூட நம்மை விடுதலையாக்க அவர் போதுமானவர். கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவோம். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமாகிய ஜூபிலி வருஷத்தை சொல்லுவதற்காக இந்த பூலோகத்திலே பிதாவாகிய தேவனால் நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டீர். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் படுகிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், கடன் தொந்தரவுகள், இவைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களை விடுதலையாக்கலாம், நாங்கள் மெய்யாகவே விடுதலையாவோம் என்கிற வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கடன்கள் மாறட்டும் ஆண்டவரே. இஎம்ஐயிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. பாவம், சாபம், அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வாங்க. கர்த்தர் ஒரு அனுக்கிரக வருஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து எங்களோடு கூட இருப்பீர் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அது அனுக்கிரகம் தான், அது ஜூபிலி தான். ஜூபிலி ஆகிய கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். துதி கன மகிமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடைய கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், ஸ்பெஷல் ஷபாத். என்ன நடக்கும் இஸ்ரவேல் தேசத்துல யாம் கிப்பூர் அன்று? இன்றும் யாம் கிப்பூர் அனுசரிக்கப்படுகிறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாம் கிப்பூர் என்கிறதான இந்த பாவ நிவாரண நாள் நமக்கு ஒன்றை புரிய வைக்கிறது. என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டால், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டால், என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டால், நிச்சயமாக என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே காணப்படும். நான் பரலோகத்திற்கு தகுதி உள்ளவனாக மாறிவிடுவேன் என்கிற அற்புதமான சந்தோஷமான செய்தியை சொல்லுகிறேன்.